Welcome back to our channel. நம்ம கங்குவா படத்துல ட்ரைலர் விட்டுருங்க, அதான் பார்க்க போறோம். சூர்யாவோட நடிப்புல பாபி டியோல் வில்லனா பண்ணிக்கிறாரு, தேவி சிவன் மியூசிக் பண்ணிக்கிறாரு, சிவாவோட இயக்கத்துல சூரியகிரன் நாடல் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஈவிகேஷன்ல ட்ரைலர் விட்டுருங்க, நம்ம உள்ள போய் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். நம்ம வாழும் இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மனம். ஜெகபதி பாபு போடுவாங்க. செம கம்பேக்டா அனிமல்ல. சொட்டு சொட்டுறதுக்குள்ள கருணாஸ் வரணும். ரத்தமும் என் ரத்தமும் மாஸ் பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னு சிவா. ஃபர்ஸ்ட்டு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட்டு சிவாவை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அவரெல்லாம் நிறையா பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, சாதாரணமாக அவர் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையாக அவர் எவ்வளோ பெரிய கிரியேட்டர்னு இந்த படம் மூலிமா அவர் காட்ட போகிறார். இது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. விஷுவல் ட்ரீட் சூர்யா ஃபேன்ஸுக்கு அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது. ஆனால் நல்லா இருக்கு, விஷுவலாக நல்லா சொன்னா ரொம்ப இவரு ஞான ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, நிறைய செதுக்கிறாரு படத்தை, செதுக்கிறாரு. நிறைய பேர் வந்து செதுக்கிறாரு படத்தை பெருசா நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க தெரியுமா, அதுலயே நான் மிரண்டு போயிட்டேன். சரி அங்க கண்டிப்பா, ஏன்னா அதுல ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சூப்பரா இருக்கும். அது கிராபிக்ஸும் சரி, அதோட கட் வேரியேஷனும் சூப்பரா இருக்கும். இதுல வந்து ஒண்ணும் பேச தட்டல. நம்ம தங்கலான்ல சொல்லியிருக்கோம், அந்த இதுலயும் லைட்டா இருக்கு அந்த கழுகு வரது, அந்த இதெல்லாம் ரெண்டு மூணு தங்கலான்ல வந்து உனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து சில விஷயங்கள் பார்த்தோன்னே உனக்கு இதா இருக்காது. ஓகேவா, இதுல வந்து உனக்கு எதுவுமே வந்து சொல்ல முடியல. அந்த முதல்ல இருந்து சேர்ந்து அந்த பாம்பு தேவையான கிராபிக்ஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்க. ரெண்டு விதமான பேட்டர்ன்ஸ் வச்சுக்கிறாங்க. நல்லாவும் கேட்டேன். அது இன்னும் இந்த சினிமாவில் ஒரு பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் வந்து கேட்டவனா அந்த ரெட் கலர் ஷேடு, நல்லவனா அந்த ப்ளூ கலர் ஷேடுன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் கலர் இருக்குது. இது கதைப்படி பார்த்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு வேர்ட்ஸ் வராது. வேற அண்ணன் தம்பினா அவங்களோட மேபி வேற ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். எபிக் எமோஷன் போடுறாங்க. ஏதோ ஒரு இதனால ரெண்டு ட்ரைபோ ரெண்டு கிளான வந்து பிரிஞ்சு வர மாதிரி. அதுல வந்து ஒரு லுக்ல வந்து
இது ஒன்றும் அந்த இப்போ சடன் கரண்ட் மோஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ட்ரைலர்ல அது வந்து பெருசா ரிவீல் பண்ணவே இல்லை. மேபி செகண்ட் பார்ட் 2 ட்ரெய்லர் இருக்கு. இது வந்து இப்போதைக்கு சிவா பிறந்த நாளைக்காக விட்டுருக்காங்க இன்னைக்கு. அது வந்து இதுக்கப்புறம் வரப்போகுது. அது இன்னொரு சூர்யா வந்து இது இன்னொரு தனியா வேணா கிளிம்ஸ் வேணா விட்டா விடுவாங்க, எதனா பண்ணுவாங்க. அது காட்டாம விட மாட்டாங்க. ஆனா கலக்கிட்டார் சிவா. அவர் எடுத்தாருன்ற அளவுக்கு நிறைய பேர் வாய போன்னு இருக்காங்க. ஆனா அவரு தான் எடுத்திருக்காருங்க, வேற லெவல் பண்ணிட்டு. சூர்யா ஃபேன்ஸ் சூர்யா வந்து 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு கரெக்டா. படம் வந்து ரொம்ப சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா வந்துச்சு. ஆனா ஆவரேஜா போச்சு. ஆனா இது இந்த படம் தான் அவருக்கு தியேட்டர்ல ஒரு பெரிய சக்சஸா கொடுக்குன்னு நினைக்கிறேன். இது வேற பேன் இந்தியா மூவியா வேற ட்ரை பண்றாங்க பெருசா. தலைமை வில்லன் நடிக்கிற பாபி டோர் வந்து ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி வந்து இதுதான் தமிழுக்கு. கார்த்தி வர கார்த்தியாதே தெரியல இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா கார்த்தியன் பிளர் பண்ணி யாரையும் காட்டுறாங்க. ஸ்பான்சர் இருக்குது. அங்கதான் கார்த்தியன் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். கார்த்தி 2 சிறுத்தை பண்ணனால இங்க பண்ணு வரலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பெரிய டைலாக் கூட அதுக்கு சிங்க் ஆகும் நினைக்கிறேன். உன் ரத்தம் நேரா அது பாபி டோர் தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ சஸ்பென்ஷன்ல ரோலா தான் நினைக்கிறேன். சொல்லவே தேவையில்ல. எனக்கு கடைசி அந்த கங்கோ வாய்ஸ் கேட்டனே ஒரு பாட்டு தலைவான ஏதோ ஒரு பாட்டு ஆரம்பிச்சல அந்த தலைவனே அந்த இது நல்லா இருந்தது. அந்த பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்குது. ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த படம் மோஷன் போஸ்டர் விட்றப்ப இந்த கங்கு எனக்கு அப்படியே பிடிச்சிருச்சு. ஒரு சரியான மியூசிக் டைரக்டர் பெருசா இது பண்ணல தெரியல. எனக்கு அவர் தசவாதரம் படத்தெல்லாம் வயசுக்கே போறாரு. பெரிய மியூசிக் டைரக்டர் இங்க தமிழ்ல பண்ணலாம். தெலுங்கு சைடுல தெரியாது. தமிழ்ல இங்க வரல. புரியுதா? தெலுங்குல அங்க அவர்தான் நம்பர் 1 தெரியுமா? நானே நிறைய பேர் கேட்டிருக்கேன். அங்க ஊருலான்ட்டு என்ன பிரச்சனைனா இங்க அதிகமா வரதில்லை. அது சொல்றேன். தசவாதெல்லாம் பேக்ரவுண்ட் தூக்கி நிறுத்திருப்பாரு அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இதுல ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த அது வந்து இதுல வரும்டா, அந்த லைவ் இதுல ஒரு கரண்ட் இதுல நினைக்கிறேன். அப்படியா? ஆனா இதுல வந்து ஆமா இது எது காட்டல. அவுல் பட்டாணி இதெல்லாம் நடந்துருக்கு. எல்லாத்தையும் கேட்போம். விட்டா இதுல நடிச்சு கூட நட்டி கூட இதுல இருக்கிறாங்க. நட்டி இருக்கிறான் நாங்க. ஆனா காணா வந்தாரான்னு தெரியல. எல்லாம் ஒரே கெட்டப்ல இருந்தாலும் நமக்கு தெரியல. சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. பாய்.